கடகராசி அப்படின்னு சொன்னாலே மற்றவங்களுடைய உணர்வுகளை மதித்து நடப்பாங்க. குடும்பத்துக்காக எல்லா தியாகமும் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை உடையவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த மாதத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் 4வது மாதம். இந்த 4வது மாதம் அப்படிங்கிறதுனால கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். இதனால் ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே குரு வந்து அங்கு உச்சமாக இருக்கிறார். குருவோடு சூரியனும் இணையும் போது கட்டாயம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுடைய வீட்டில் ஒரு சில நன்மைகள், ஒரு சில யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. வீடு கட்டணும்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் கட்டுவீங்க. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். வீட்டில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இந்த கடகராசி என்பர்களுடைய வீட்டில் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அல்லது உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு நன்மைகளோ ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். முதல்ல வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப ஒரு கருணை மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க இந்த கடகராசி அன்பர்கள். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரங்களாம் ஒரு சிலர்லாம் குடும்ப பொறுப்புகளை நான் ஏன் அந்த பொறுப்பெலாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் எந்த இடத்துலையுமே பொறுப்பை தட்டி கழிக்க மாட்டாங்க. இது என்னோட பொறுப்பு, நான் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் அந்த கடகராசி அன்பர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வாங்க. ஏன்னா இன்று கடகராசியோட அதிபதி வந்து சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் ஒரு 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை வழங்கக்கூடிய நட்சத்திரமாக இவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் ஒருத்தருடைய மனநிலையை குறிக்கக்கூடியவர், உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவர். அதனால தான் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய உணர்வுகளை அதிகமாக மதித்து நடப்பாங்க. தாய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாய் அவ்வளோ நேசிப்பாங்க. அதே நேரத்தில் தந்தைக்கிட்ட எல்லா கருத்துக்களையும் ஷேர் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று இவங்க செயல்பட்டாங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இப்போ தானே படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்தை செஞ்சீங்கனாலும் அது நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அப்படின்னாவே அன்பு, பாசம் இது எல்லாமே நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் குரு வந்து உச்சமாகிறார், செவ்வாய் வந்து இங்கே நீச்சமாகிறார். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல சுறுசுறுப்பை தரக்கூடிய செவ்வாயே வந்து இங்கே நீச்சமாகிறதுனால கடகராசி என்பர்கள் கடினமாக உழைச்சி நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி உழைச்சாலும் கூட அதற்கேற்ற பலன் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக கல்வியில் கூட நல்ல முழு எஃபெக்டை போட்டு ஒரு சிலலாம் அரசாங்க வேலைக்காக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு ராப்பகலாக பார்த்து உழைப்பு அதிகமாக போட்டு அந்த அளவுக்கு படித்தாலும் அந்த பலனை பெறத்துக்கு கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பெயர் வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டம்பா அப்படின்னு சொல்கிற கடகராசி என்பர்களை தான் அதிகம். செல்வ செழிப்பை பெறத்துக்குள்ளே அடே சாமி நான் கஷ்டம் நிறையா பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற அன்பர்கள் தான் இந்த கடகராசியில் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செல்வ செழிப்பை இல்லைன்னா கூட அதை பெறுவாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் உழைப்பை போடுவாங்க, கடினமாக உழைப்பாங்க, அதற்கேற்ற வருமானம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வருமானம் வர வரைக்கும் உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பாக்கியவான்கள் நம்மளுடைய
கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் வீட்டில் தன்னுடைய தங்கை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டு தான் இவங்க திருமணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பொறுப்பானவங்களா இருப்பாங்க. தன்னுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு தான் ஒரு சிலர்லாம் திருமணமே பண்ணிப்பாங்க. வீட்டில் வந்து வீடு கட்டணும், நல்ல ஒரு தொழில் அமையணும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். அவசர அவசரமாக வந்து முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே அதில் உள்ள நுணுக்கங்களையும் அதில் உள்ள பாதிப்புகளையும் அறிந்து அதற்கேற்ப தான் ஒவ்வொரு முடிவுமே எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க மட்டும் டக்குன்னு முடிவெடுக்காமல் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உணர்ச்சி வந்து டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வார்த்தைகளை தடிமனா விட்டுருவாங்க. அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் இவங்க அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி அப்படின்னாவே நல்ல குணவான்களாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. அதனால் கல்வியில், தெய்வ அருளில், மரியாதையில் இது எல்லாமே நிறைந்தவங்களாக இருப்பாங்க. பூசம் நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். அதனால் ரொம்ப பொறுமை இருக்கும், தலைமைத்துவம் இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது, ஆடி மாதம் 30 நாட்களும் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாதமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே அங்கே குரு வந்து உச்சமாகி இருக்கிறார். அவரோடு சூரியனும் இணையும் போது சூரியன் இணையும் போது நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம். பல வகையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்க போது முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு எடுப்பீங்க. மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இவனா இந்த அளவுக்கு டேலண்டாக யோசிக்கிறானே, இந்த மாதிரி டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான முடிவுகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் எடுப்பீங்க. அதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு யோகமான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையல, வரன் அமைஞ்சாலும் கூட அவங்க வந்து ஒத்துக்கலை, வரன் தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும். அதுவும் ஆடி மாதத்துலேயே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முடிவுகளை மட்டும் ஆவணி மாதத்தில் சொல்லுங்கள். ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிசியூம் கொடுத்துட்டு வந்தேன், ஆனால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல. அதற்காக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அந்த ரிசியூம் கொடுத்துட்டு வந்த இடத்துல இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதனால் நல்ல ஒரு யோகமுள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக போகுது. வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். தாய்வழி உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. பழைய கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைக்க போகிறீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிங்க இல்லையா, அந்த ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருக்க போகிறாங்க. சகோதரரால் ஒரு சில இடைஞ்சல்களும் ஒரு சில அனுகூலம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களும் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. உங்களுடைய சகோதரர், உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும்.
சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலக பணி சுமை கொஞ்சம் நாளாக கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கோரிக்கை இது எல்லாமே நிறைவேறும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் ரொம்ப நாளாக சுயமாக ஒரு வியாபாரம் தொடங்கணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் தொடங்கி கூட இருப்பீங்க. அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா போதுமான வருமானம் இல்லாமல், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே நின்று போயிருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருவும் சூரியனும் இணையும் போது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணியாளர்களால் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்திருந்தீங்க இல்லையா, அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. சக வியாபாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புகுந்த வீட்டில் நல்ல ஒரு அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகுது. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்கள்